என் செல்ல பிள்ளையே, இந்த இனிய நாளில் உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்லவே உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பேச்சை அலட்சியப்படுத்தி விடாமல் பதிவை முழுமையாகவும் கவனமாகவும் கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினைப்பது உன் வேலை. நல்லது மட்டுமே நடக்க வைப்பது இறைவனான என் வேலை. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான். இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான். அதிக இரக்கப்படுபவன் ஏமாளி ஆகிறான். உனக்கு தெரிந்ததை வைத்து நீ எவ்வளவு செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சவாலாக இருக்கலாம், சோதனை தருபவர்களாகவும் இருக்கலாம். பரவாயில்லை, இதனால் மிகச் சிறந்தவனாக நீ இருப்பாய். உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. எதை பற்றியும் யோசிக்காமல் சற்றே ஓய்வெடு. வறுமை தரும் கல்வி மிக பெரியது. அதை ஆரம்ப கல்வியாக கற்றவருக்கு மொத்த வாழ்க்கையையும் வழிநடத்த அந்த அனுபவமே போதுமானது. வேண்டாம் என்று நீ எதையும் விட்டுவிடாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. விதிவிலக்கு என்பது ஒன்று உள்ளது என் பிள்ளையே. சிலருக்கு நீ முக்கியமானவனாக இருக்கலாம், ஆனால் எல்லா நேரங்களிலும் இருப்பது என்பது கஷ்டம்தான். திறமைக்கு முகம் தேவையில்லை என் பிள்ளையே. எத்தனை நாள் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழ்கிறோம் என்பதே முக்கியம். எத்தனை பின்னடைவு வந்தாலும் முயற்சி செய்து முன்னாடி வா. ஒரு மனிதனாக அனைவருக்கும் வாழ்க்கையில் ஒரு 2 முக்கிய விஷயங்கள் உள்ளது. ஒன்று மரியாதை, இன்னொன்று நிம்மதி. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண துடிக்கும் இதயம் உன் தாய் மட்டுமே. எப்பொழுதும் யாருக்காகவும் உன் தாய் பாசத்தை நீ தொலைத்து விடாதே. சிலரை பிடிக்கும் என்றாலும் சற்று ஒதுங்கியே இரு. அதிகமாக பேச நினைத்தால் உன்னை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள். வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அள வைப்பதற்காக இல்லை, உன்னுள் ஒளிந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் என்பது உண்மை. நீ சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய உறவு வரும்பொழுது நீ யாரோதான். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. இது உன் வாழ்க்கை. நீ மகிழ்ச்சியாக வாழ பழகு. இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை என் தங்கமே. இறுதியில் நன்மையும் சந்தோஷமும் உனக்கு நிரந்தரமாகும். என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்மைகளை மட்டுமே செய்ய பழகு. என் செல்ல பிள்ளையே, நீ எப்பொழுது உறங்கச் சென்றாலும் உன்னுடைய பிரச்சனைகளை மட்டுமல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களையும் தூரத்தில் வைத்துவிடு. பிரச்சனைகள் உன் கைமீறி போகும் பொழுது அது கோபத்தை கேடயமாக பயன்படுத்து. ஒருபொழுதும் அதை ஆயுதமாக பயன்படுத்தாதே. எந்த சூழ்நிலைகளிலும் மனதை தவறான வழியில் செலுத்தாதே. நீ நீயாகவே இரு. வாழ்க்கை உனக்கு ஒரு சிறந்த ஆசானாக இருந்து உன்னை வழிநடத்தும். உனக்கு முன்னே செல்பவர்களையும் உன்னை முந்திக்கொண்டு செல்பவர்களையும் கண்டு நீ கலங்கி நிற்காதே என் பிள்ளையே. அதேபோல் உனக்கு கீழே இருப்பவர்களையும் வறுமையில் இருப்பவர்களையும் பார்த்து ஏளனம் பண்ணாதே என் பிள்ளையே. உனக்கான பாதைகளை மட்டும் கவனமாக பார்த்து செல். உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். இந்த உலகத்தில் தூற்றுபவர்கள் தூற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் அடக்க முடியாது. அவர்களை அடக்குவதும் உன் வேலை அல்ல என் தங்கமே. அப்படி செய்பவர்களை எல்லாம் நீ அலட்சியப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி செல். இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் எத்தனை நடந்திருந்தாலும் அவற்றை எல்லாம் தூங்க செல்வதற்கு முன் அத்தனையையும் என் பாதங்களில் கொட்டிவிடு. அதை அத்தனையையும் என்னிடம் சமர்ப்பித்த பின்பு நீ லேசாக உணர்வாய். உன் மீது இருக்கும் பாரங்களை எல்லாம் என் மீது சுமத்திவிட்டு நீ லேசான மனதுடன் நிம்மதியாக உறங்கச் செல் என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் வாங்கி கொண்டு உன்னை அரவணைத்து உன்னுடைய அப்பா நான் உன்னை நிம்மதியாக உறங்கச் செய்வேன். பிரச்சனைகளை பற்றியெல்லாம் யோசிக்காமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் என் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நிம்மதியோடு அமைதியாக இரு என் பிள்ளையே.
நீ இப்போதெல்லாம் என்னை எங்கெங்கோ நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கண்களில் நான் காட்சி தந்து விட மாட்டேனா? என் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நிகழ்ந்து விடாதா என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒரு உண்மையை தெரிந்து கொள். நீ எப்பொழுது என்னை தேடினாயோ அந்த கணமே நான் உன் முன்னால் வந்து அமர்ந்து கொண்டு விட்டேன். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுபடி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்ததான் போகிறேன். என்னை தேடி தேடி அலைந்த நீ நான் உனக்குள் தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாய். என் மீது நம்பிக்கை கொண்டவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட்டது இல்லை. என் பிள்ளையே, கலங்காதே, நான் உன்னுடனே இருப்பேன். என் வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்டது போல மாறும் என்று உன் மீது நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டே காத்திருக்கின்றேன். இன்றுதான் என் வாழ்க்கையில் இருளை நீக்கி எப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறாய் என்றுதான் நீ என் முன் நின்று கேட்கிறாய். சில நேரங்களில் நான் உன்னிடம் எவ்வளவு கூறியும் நீ என்னை கண் திறந்து பார்க்கவில்லையே அப்பா என்றுதான் கூறுகிறாய். நீ வெறும் சிலை என்று சொல்லிக்கொண்டு நீ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் தான் இருக்கின்றாய். என் பிள்ளையே, நான் உனக்கு தர நினைப்பது மிக பெரியது. அது உன் மனதிற்கு நிறைந்த சந்தோஷத்தை தரப்போகிறது. அதை யாராலும் உன்னிடம் இருந்து பறித்து கொள்ள முடியாது. என் பிள்ளையே, அந்த நிரந்தரமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ உன் அப்பாவின் மீது கோபம் கொள்கிறாய். பரவாயில்லை என் பிள்ளையே, உன் அப்பாவின் மீது உனக்கு கோபம் கொள்ளவோ அன்பு சண்டையிடவோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, பிறக்கும் பொழுதே யாரும் மகிழ்ச்சியாய் பிறப்பதில்லை. பிறக்கும் குழந்தை கூட பிறக்கும் பொழுது அழுகிறதே தவிர சிரிக்கவில்லை. ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழவே பிறக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் என்றால் எப்பொழுதுமே கஷ்டங்களை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை என் பிள்ளையே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள் என் பிள்ளையே. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டுமே கலந்துதான் இருக்கும். எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனதை நீ பெற வேண்டும். யாரிடமும் உனக்கான ஆறுதலை தேடாத என் பிள்ளையே. ஏனென்றால் ஆறுதல் என்ற பெயரில் உன்னுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்பவர்களே இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இதையும் பொறுமையோடு தேடு என் பிள்ளையே. விட்டு கொடு, உன் விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடு, தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசு, உன் அன்பு அதிகமாகும். உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடத்தில் அமைதியாக கடந்துவிடு என் தங்கமே. காலப்போக்கில் உனது மௌனம் அதன் பதிலை தரும். தொடர்ந்து உன் இலக்கை நோக்கியே சென்று கொண்டிரு. உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். என் பிள்ளையே, வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் பொழுது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. நான் எதற்காக இந்த உலகத்தில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு நாம் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை ஏன் வீணாக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு சிந்தித்துப்பார். நிச்சயம் உன் வாழ்க்கை புது பொலிவு பெறும். எந்த செயலை செய்தாலும் அதை காலம் தாழ்த்துவது என்பது அதில் தோற்பதற்கு சமம் என் பிள்ளையே. மாற்றம் என்பது ஒன்றுதான், இறைவன் தோற்றுவித்த மாறாத ஒன்று. வாழ்க்கையில் நீ இதை புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை வலுவிழக்க செய்யாது என் பிள்ளையே. கரையும் மெழுகு இருளை கடந்துவிட முடியும் என்ற அதே நம்பிக்கையில் உன் வாழ்க்கை மீதும் நீ வை. வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி, அதை நீ எப்படி வாழ்கிறாய் என்பதுதான் பதில். துன்பம் என்னை துரத்தி கொண்டே வருகிறது என்று மனம் தளராதே. நேற்று போல் இன்று இருக்காது. உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் அதில் உன்னை நான் கண்ணை மூடி அழைத்து சென்று இன்ப அதிர்ச்சியை நான் உனக்கு தரப்போகிறேன். இப்பொழுது புரியும் உன்னுடைய அப்பாவின் சக்தி என்ன என்பது. உன்னுடைய கஷ்டங்கள் விரைவில் முடிவுக்கு வரும். உன் வாழ்க்கை நீ நினைத்தபடியே மாறும். நீ கவலைப்படாமல் இரு. உன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதை மட்டுமே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டங்கள் வரும் சூழ்நிலைகளில் என் அப்பா எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லிக்கொண்டே இரு. நான் உன் கண்முன்னே வந்து நிற்பேன். எதற்கும் கலங்காதே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.